ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே வாழ்த்தி, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமேன். எக்ஸோடஸ் 33:14. The Lord replied, my presence will go with you and I will give you rest. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் மோசேயோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கானான் தேசத்திற்கு கொண்டு செல்லும்படியாய் அவர்களிடத்துல அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற போது மோசே தேவனை பார்த்து சொல்கிறான், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று. அப்பொழுது கர்த்தர் மோசே இடத்துல சொல்கிறார், மோசேவே, இத்தனை நாட்களாய் உங்களை நான் அற்புதமாய் வழிநடத்தி வந்தேன், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்தித்தேன், இனிமேலும் நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லி மோசேக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு தேவன் அவர் உங்களுக்கு முன்பாகவும் எனக்கு முன்பாகவும் அவர் நிச்சயமாய் செல்வார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். நம்முடைய நல்மேய்ப்பன் உங்களுடைய பாதைகளையும் என்னுடைய பாதைகளையும் அவர் செவ்வைப்படுத்துவார். கோணலான எல்லாவற்றையும் அவர் சரி செய்வார். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நிச்சயமாய் யுத்தம் பண்ணுவார். நமக்கு அவர் இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவனாம். ஆமேன். நீங்கள் கலங்க வேண்டாம். நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய தேவைகளை அவர் நிச்சயமாய் சந்திப்பார். உங்களுக்கும் எனக்கும் அவர் நினைத்திருக்கிற காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். நீங்களும் நானும் நம்ப வேண்டும். கர்த்தர் மோசேயோடு எப்பொழுது முகமுகமாய் பேசினாராம். நம்மோடு கூட உறவாடும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் அவர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற போது, தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து நடக்கின்ற போது அவர் நிச்சயமாய் சொன்ன வார்த்தையை அவர் செய்வார். காரணம், அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிற தேவன், உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிற தேவன். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்ன தெய்வம் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் போகிற காரியத்திற்கு முன்பாய், நீங்கள் இந்த நாளிலே நினைத்து கொண்டு செல்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு முன்பாய் கர்த்தர் சொல்கிறார். அவர் நமக்கு முன்பாக சென்று எல்லா கோணலான காரியங்களையும் அவர் செவ்வைப்படுத்துவார். நமக்கு சமாதானத்தை அருளுவார், இளைப்பாறுதல் கொடுப்பார். நம்புவோமா? விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய தேவன், இரக்கத்தின் தேவன், நீர் எங்களுக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் அப்பா நீர் சீர்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து நீர் அவர்களுக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் அற்புதமாய் நடத்தி கொடுக்க போற கிருபைக்காக நன்றி அப்பா. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.